அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர், அதில் 28/12/2010 6 வாய்ப்பு. அதில் 3 வந்து அருந்ததியர் சமூகம், 3 இல்லை 2 அருந்ததியர், மற்றவர்கள் ஒன்றும் இல்லை. யார்? ஆதி தமிழ் குடிகள், பறையர் ஒன்றும் இல்லை, தேவேந்திரருக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அது 2010 10க்கு 12 இடம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். அதில் 3 அருந்ததியர், நமக்கு மற்றவர்களுக்கு பறையர் தேவேந்திரர் முட்டை. அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 2010 15 இடம், அதில் 2 அருந்ததியர். இப்படி எல்லாமே 3 விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திரர் பெறல. அப்ப 3 விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் 17 விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள், 17 இடத்தை பெறுகிறார்கள். மீதி 15 இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் 14 இடத்தை தான் பெறுகிறார்கள். இதுதான் ஆபத்து. அப்ப என்ன? அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்துருக்குங்க, என்னங்க ஒருவேளை 6 வந்தா 6 கொடுங்க. ஆனால் எனக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. அவன் வச்சிருக்கான்ல 100 லட்டுல 80 லட்டு வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. அதுக்கு சட்ட போராட்டமா, அரசியல் போராட்டமா, அதை செய்வோம். எங்கிருந்து கொடுப்பான்? வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்துதான் அதை எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதை செய்யல. இது ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன், கேளுங்க. ஓட்டு போயிரும். ஓட்டை வாங்குவது எதற்கு? உரிமையை பாதுகாக்க. உரிமையை பறிகொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற? நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா, நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னரும் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஓட்ட குறி வச்சு நிற்கிறது. அண்ணா அதிகமானே சொல்றாரு, மேற்கு மாவட்டங்களில் எல்லாம் அருந்ததிய மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்காக இருந்தது, அசைக்க முடியாத அதிமுகவின் வாக்காக இருந்தது. மொத்த பேரும் எம்ஜிஆருக்கு தான் போடுவான். ஏன்? அவர் மதுரை வீரனாக நடித்தார். எல்லா வீட்டு சுவத்திலும் நான் பெருந்துறையிலே அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியிலே நான், எங்க அப்பா மணிவண்ணன், என் அருமை சகோதரன் செல்வ பாரதி எல்லாம் இருந்தபோது நாங்கள் அங்கே சுப்பிரமணியன் என்கிற ஒரு விவசாயிக்கு சீட்டு கொடுத்திருந்தார் அண்ணன் வைகோ அவர்கள். அவருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போது பெருந்துறையிலே அருந்ததிய மக்கள் வாழ்கிற தெருக்களிலே வீடுகளில் எல்லாம் எம்ஜிஆர் படத்தை வைத்து தெய்வம் போல வணங்கி கொண்டிருந்தார்கள். காரணம், மதுரை வீரகன் தன் சமூகம் சார்ந்த ஒருவனின் கதாபாத்திரத்தில் இவர் நடித்ததால் அவரை கொண்டாடினார்கள். அதனால் அந்த மக்கள் தங்களின் தெய்வம் என்று போற்றி எல்லா வாக்குகளையும் அதிமுகவுக்கு செலுத்தி வந்தார்கள். இப்போது அந்த வாக்கு திமுகவுக்கு திரும்பி இருக்கிறது. காரணம் இந்த உள்ஒதுக்கீடு தான். நான் சொல்லல, அண்ணன் அதிகமானவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தாளில் இருக்கு. அதுக்கு மேல பார்த்து படிச்சா எனக்கு அசிங்கம்னு வச்சுட்டேன். நான் படிச்சுட்டதுனால சொல்றேன். இப்ப நானா பேசுறேன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னா, அது தாள் வச்சிருந்து தாங்க பேசுறாரு, ஆதாரத்தோட தாங்க பேசுறாரு. இப்ப நாளையில இருந்து என்ன தெரியுமில்ல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் உண்மையெல்லாம் பேசுறது இல்ல, சங்கி. அது பெரியார் ஐயாவே சொல்றாரு, நல்லதை சொல்ல வந்தீங்கன்னா நீ நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டும்பா. அது மாதிரி நீ எந்த நல்லதை சொன்னாலும் சங்கி. நாம சங்கி, அவன் லுங்கி இல்லைன்னா அங்கி. இது 2ல் ஏதோ ஒன்று. திமுகவை நீ எதிர்த்திட்டீங்கன்னா சங்கி தான். நாம சங்கி 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, யாருக்கு 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, ஐயோ என்ன பத்த அம்மா, இனிமேலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டம்னா 100 ரூபா வந்துடும். இது ஒரு கொடுமை. நீங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இருபுறம் இருக்கிற சிறுவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இட ஒதுக்கீடுங்கிற முறை ஏன் வந்தது? இது திடீர்னு ஒன்று வரல. இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு இருக்குல்ல, என்ற கருத்தியல் இருக்குல்ல, அப்பவே இருந்தது. அப்ப யார் இருந்தா? அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். யாரோட பிரதிநிதியாக இருந்தார்? இங்கே கூடியிருக்கிற எல்லோருடைய குரலாக ஒற்றை மகன் இருந்தான், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நேர் அவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது.
ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்றை மகன் முழங்கினார். இந்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையிலிருந்து வரவில்லை. உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த கோயிலுக்குள் நான் நுழையக்கூடாது என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. எங்க அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக இல்ல. முட்டிக்கு மேலே என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பதாலே கல்வி எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல. சாதி, இழிசாதி மகன், ஈன பிறவி, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இதனால் எதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இடஒதுக்கீடு என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நீ பஞ்சாயத்துனா என்ன என் தம்பி தங்கைகளே? என்னை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான், பஞ்சாயத்து கூடியிருக்கு, அதுக்கு என்ன தண்டனை? ஏன் செருப்படுத்த அவனை ஒரு தடவை அடிக்கிறது தான், அதான் சரியான நீதி. நீ என்னை செருப்பால் அடித்து இழிவுபடுத்தினாய், அதே செருப்பால் ஒரு தடவை உன்னை அடிச்சு இப்படிதான்டா எனக்கு அவமானமா இருந்தது என்று காட்டுவதான். எதன் பொருட்டு எனக்கு இந்த உரிமையை பறித்தாயோ அதன் பொருட்டே நீ தரணுங்கிறதா. அதான்டா ரிசர்வேஷன் கோட்டா, அதான்டா இதை ஒடிக்குது. நீ ஏழை பணக்காரன் இல்லை. என்னரும் தம்பி தங்கைகளே, எனதருமை பெற்றோர்களே, ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும். பொருளாதார அளவுகோல் மாறும். ஆனால் இந்தியாவின் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையன், நான் அருந்ததியன், நான் இளிமகன், நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது. அதனால இதை ஒழிக்க துடிக்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமகனாக ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல. ஒரு மரத்து நிழல்ல கீழே குடும்பத்தோட இருந்து யாகம் வளர்த்து சாமியை கும்பிட்டு போயிட்டான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானது புடுங்கிறதுக்காடா? எங்கடா ஒளிஞ்சிச்சு உன் சனாதனம்? எங்கடா வந்தது சமத்துவம்? எங்கடா வந்தது சகோதரத்துவம்? அன்டச்சபிலிட்டிஸ் கிரைம்னு போஸ்ட் கார்டில் எழுதி வச்சு புடுங்கிறதுக்காடா எழுதி வைக்கிற? எதுக்கு? தீண்டாமை மிகப்பெரிய பாவம் என்று பாடத்தில் எதுக்குடா கற்பிக்கிற? எங்கடா இது? எங்க இது? பறையன் தொட்டு கொடுத்த காசை வாங்காம போய்வியாடா? பரதேசி பழ வாங்கி நல்லா மடிச்சு சட்டைகளை வச்சுக்கிறீல்ல? சொல்லு. நான் உழைச்சி விளைய வச்ச கத்தரிக்காய் இனிக்குது, வெண்டைக்காய் இனிக்குது, நீயே விளைய வச்சு சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிடு. அப்புறம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு, நாட்டின் முதல் குடிமகள். அதானி வீட்டில், அத்வானி வீட்டிலே படம் இருக்கு, தட்டி பரவாயில்ல. அத்வானி வீட்டில் மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து பேசுறாங்க. 2 ஆண் மக்கள். அருமை தம்பி தங்கைகளே, அத்வானியும் மோடியும் பிரதமர் ஆஃப் இந்தியா, பிரதமர் நல்லா கவனிச்சுக்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் அத்வானி, முன்னாள் ஹோம் மினிஸ்டர், துணை பிரதமராக இருந்தவர். உட்கார்ந்து நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அந்த ஓரத்தில் ஒரு மூலையில் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்கள் வெளியிலே வந்து கத்துவார்கள், என் தம்பி, என் தங்கச்சி, பாரதம் மாதா கி ஜெய். நாட்டின் முதல் குடிமகள் 2 ஆண் மகன் உட்கார்ந்துருக்கான், நின்றுகிட்டு இருக்காடா. நடா சமூக நீதி? எதுக்குடா இதை ஒடுக்கி கேட்டோம்? எதுக்கு கேட்டோம்? புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கும் போது அவளை ஏன்டா கூப்பிடல? குடியரசுத் தலைவியே ஏன்? தீண்டத்தகாதவள். கோயிலுக்குள்ள உள்ள போய் கும்பிடுறான்டா, கட்டையை கட்டி வெளியே நிக்க வச்சிருக்காண்டா முதல் குடிமகளை. எங்கடா இருக்கு சமத்துவம்? இங்க ஏழை பணக்காரனடா, தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதி, அதை நொறுக்கணும். அதுக்கு தான்டா இந்த போராட்டம். அதுக்கு தான். வேற நீ ஏழை பணக்காரன் முடியாது. இளையராஜா, எங்க அப்ப இளையராஜாவை தாண்டி இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை கிடையாது. நான் ஆதாரத்தோட என்ன தர்க்கம் பண்ணி வெல்லா பார்ப்போம். வெல்லா தளபதி என்கிற ஒரு படம், நீ வணிக படம் தானே, எடுத்து போடுற, எடுத்து போடு. ஒவ்வொரு பாட்டும்
ஒரு மனிதன் மூளைக்குள்ள இத்தனை இசை வடிவம் உருவாயிருக்குன்னு உலகத்தில் எவனும் நம்ப மாட்டான். பால்மரியட்டு, பீத்தோவான், மொசாட்டு எல்லாரையும் கூட்டி வாடா. 2.5 மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை போட சொல்றான். எங்க அப்பா மாதிரி போட்டான், அங்கே போயிடும்டா. போட்டு சொல்லு. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது.